कितना काम कैसे दिया वहाँ पे वीडियो क्या कभी ये मस्जिद तैयबा मत रखना। தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஹல்காம் என்கிற அந்த டூரிஸ்ட் பகுதியில் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அப்பாவி மக்கள், அப்பாவி இந்தியர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அப்பாவி இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த கொடூர சம்பவம் இந்தியாவையே உலுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 28 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், 20 பேர் படுகாயமடைந்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். நாடு முழுவதிலும் இருந்து அங்கே சுற்றுலா பயணத்திற்கு சென்றிருந்த அந்த அப்பாவி மக்கள் அங்கே பாயிண்ட் பிளாங்க் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நேரில் நிற்க வைத்து நெற்றிப்பொட்டில் வைத்து சுடப்பட்டார்கள். அதற்கு முன்னர் அவரிடம் கேள்விகளும் கேட்கப்பட்டது. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டு, இந்த மதத்தை சார்ந்தவர் இல்லை அப்படின்னா நாங்கள் சுடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் சுடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? அப்பட்டமான ஒரு தாக்குதல். இது இந்தியாவின் மீது தொடரப்பட்டிருந்த தாக்குதல். இந்தியாவுக்குள் மதவெறியின் காரணமாக தொடரப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் கூட இது இந்தியாவின் மீது தொடரப்பட்ட தாக்குதலாகத்தான் பார்க்க முடியும். இது ஒரு மதவெறி தாக்குதல் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் நீ இல்லை, அதாவது நீ முஸ்லீம் இல்லை அப்படின்னா உன்னை கொல்லுவோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துடன் தான் அந்த சம்பவமே நடைபெற்றது. இதுக்கு இவங்க இன்னொரு ஒரு கதை சொல்லலாம். என்னன்னா, 28 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம் அப்படின்ட்டு, அவர் அங்கே இருக்கிற லோக்கலைட்டு. அவர் குறுக்க வந்ததுனால அவரும் இறந்து போகிறார், கொல்லப்படுகிறார். அதுக்காக அவரையும் குறிவைத்து அவர்கள் தாக்கினார்கள் கிடையாது. ஆனால் இங்கே குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் மற்றவர்கள். ஒரு கிறிஸ்துவர் உட்பட குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார். என்னென்ன குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்? உங்களுடைய மதம் இது அப்படின்னு சொல்லி தாக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னும் போது இது நேரடியாக விடப்படுகின்ற சவால். இதில் நீங்கள் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர் ஏன் வைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கலாம். நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த பெயரை கொடுத்திருக்கிறார், சிபாரிசு செய்திருக்கிறார். அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். ஏன் அதை சிந்தூர் என்று வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதல் இது ஒரு புரிதலாக நான் சொல்கிறேன், என்னுடைய புரிதல். இந்த தாக்குதல் நடந்த பொழுது அந்த பெண்கள் அவர்களை தனிமைப்படுத்தி விட்டு இந்த ஆண்களை மட்டும் தனியே எடுத்து அல்லது அந்த பெண்கள் அங்கே பக்கத்திலேயே இருந்தாலும் கூட இந்த ஆண்களை மட்டும் குறிவைத்து சுட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் தொடமாட்டோம், ஆனால் இந்த ஆண்களையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக அப்படிங்கும் பொழுது அங்கே ஒரு பாதிக்கப்பட்டவர் அந்த பதிவை செய்கிறார், பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றாங்க, அந்த தீவிரவாதி என்னிடம் பேசும்பொழுது என்ன சொல்கிறான் என்றால், நீ போய் உன்னுடைய அழுகையை மோடியிடம் சொல், போய் அவரிடம் சொல், இந்த மாதிரி உன் கணவன் சுடப்பட்டுக்குள்ள கொல்லப்பட்டான் அப்படின்னு நீ போய் அங்கே போய் சொல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது மிக தெளிவாக இந்த பெண்கள் வாழ்நாள் முழுவதும், இவர்கள் ஒரு நிமிடம் நீங்கள் சுட்டத்தோடு அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆனால் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்பட வேண்டும் அப்படின்றதை ஒரு எண்ண ஓட்டமாக வைத்துத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது அப்படியாப்பட்ட சூழலில் நெற்றி திலகம் அல்லது வெற்றி திலகம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அந்த வெற்றி திலகத்தையும் இந்த நெற்றி திலகத்தையுமே சிந்தூர் என்பதனையே பெயராக சூட்டியிருப்பது கண்டிப்பாக பொருந்திடும். அதற்கேற்ப இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா சில முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது இங்கே 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு எடுத்த எடுப்பில் போர் என்று போவது அப்படின்னா அதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. நமக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய, நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஒரு விரோதி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்களும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு சூழலில் நம்முடைய மக்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில்
பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார், மோடி அவர்களுடைய அமைச்சரவை இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த உத்தரவை அரசாங்கம் விடுத்தாலும் அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார். ஆனால் அந்த கொள்கை முடிவு இருக்கு இல்லையா, அந்த கொள்கை முடிவை நீங்கள் ஒரு இரவில் எடுக்க முடியாது. அப்போ அதற்கான முன் தயாரிப்புகள் எல்லாமே செய்ய வேண்டியது அவசியமாகப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நதிநீர் ஒப்பந்தங்கள், இந்த ஒப்பந்தங்களை நாம் எப்படி மறுபரிசீலனை செய்ய போகிறோம் அப்படின்றது குறித்தும் சிந்திக்கப்படுவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தூதரக அலுவலர்கள் வெகுவாக குறைக்கப்பட்டார்கள். இந்தியாவின் தூதரக அலுவலர்களும் பாகிஸ்தானிலிருந்து வெகுவாக குறைக்கப்பட்டு இங்கே அவர்கள் விட்டார்கள். போருக்கான ஆயத்த பணிகள், அதாவது தயாரிப்புகளில் நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்றதற்கான அந்த ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது போர்க்காலம் அப்படின்னு வருதுனாக்க நம்ம எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த பயிற்சிகள்லாம் கூட இங்கே நாம் ஆரம்பித்து விட்டோம். அது 7ஆம் தேதியிலிருந்து துவங்க போகிறது. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா கல்பாக்கத்திலையும் இன்னொரு இடத்துலையும் அதை நிகழ்த்தப் போகிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்றத ஒரு நாட்டின் மீதான போர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதான் இன்று வரையில் இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பத்திரிகைகள்லையும் ஊடகங்களையும் வரக்கூடிய தகவல்கள் செய்திகளை வைத்து இவர்கள் எல்லா பாகிஸ்தான்காரர்களையும் நீங்கள் விரோதிகளாக பார்க்க போகிறீர்களா, அவர்களெல்லாம் அப்பாவி மக்கள் இல்லையா, இப்படின்லாம் திடீர் குபீர் மனிதநேயத்துடன் இவர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சிற்கு இங்கே இடம் கிடையாது. நாம் சொல்லக்கூடியது இங்கே என்ன, இந்த போர் அப்படின்றது தீவிரவாதத்திற்கு எதிராகத்தானே தவிர்த்து ஒரு நாட்டிற்கு எதிராக கிடையாது. இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த எதிர்வினை, அதாவது இந்தியாவிடமிருந்து கிடைத்திருக்கின்ற இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பேரில் பாகிஸ்தானுக்கு கிடைத்திருக்கின்ற எதிர்வினை கூட அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீதானது தான். அது பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் அப்படின்னு இந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதி, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்து அந்த பகுதியாக இருக்கட்டும், அல்லது அதை தாண்டி கிட்டத்தட்ட இஸ்லாமாபாத் அவருடைய தலைநகருக்கு மிக நெருங்கிய இடங்களில் நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஆபரேஷன் என்பது தெளிவாக இது தீவிரவாதத்திற்கு எதிரானது தானே தவிர்த்து ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரானது கிடையாது. அப்போ அதை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. என்றால் இது ஒட்டுமொத்த நாட்டிற்கு விடப்பட்ட சவால். இதில் அரசியல் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை கூட அழைத்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார். என்னன்னு அவங்க பிரீஃப் பண்ணுறாங்க. பிரதமருடைய இல்லத்திற்கு சென்று அவருக்கு பிரீஃப் பண்ணுறாங்க. அவர் அமெரிக்காவில் இருந்தார் இந்த தாக்குதல் நடந்த பொழுது. அப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா அவர்கள் உடனேயே ஸ்ரீநகருக்கு போகிறாரு. அப்போது இவர் ரியாதில் இருக்கார், இவர் பிரதமர் ரியாதில் இருக்கார், ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருக்கார். 2 பேருக்குமே அவங்க பிரீஃப் பண்ணுறாங்க. பிரதமருக்கும் பிரீஃப் பண்ணுறாங்க, அவருக்கும் பிரீஃப் பண்ணுறாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ எல்லாரையுமே லூப்பில் வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்குமே தெரியணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. அங்கே அனைத்து கட்சிகளும் என்ன சொல்கிறார்கள், ஒருமனதாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அரசாங்கம் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவிற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்னன்னா, அதாவது திடீர் குபீர் மனிதாபிமானம் என்றெல்லாம் பேசி வருவது, போர் ஒரு இதெல்லாம் ஒரு பதிலே கிடையாது என்று பேசுவது, இப்படியெல்லாம் பேசுவதற்குன்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. வைகோ, திருமாவளவன், இந்த மாதிரியான ஆட்கள்லாம். சரி, இதையெல்லாம் ஓரமாக வைப்போம். இவங்களுக்கு நடைமுறை தெரிவதற்கு அல்லது யதார்த்தம் தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் எதை வைத்தும் அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் இங்கே பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த முடிவு. ஏனென்றால் அவர் நம்முடைய பாரத பிரதமர். இது மாதிரியான இக்கட்டான சூழலில் நம்முடைய முகமாக அவர்தான் பார்க்கப்பட வேண்டும். அரசியல் மாச்சரியங்களை கடந்து நாம் அவருக்கு பின்னால் நிற்க வேண்டும். 71 ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருந்த அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்த அந்த வங்கதேசத்தை அதிலிருந்து அந்த விடுதலையை பெற்றுத் தருவதற்காக அந்த போர் அறிவிக்கப்பட்ட பொழுது ஒருமுகமாக வாஜ்பாயாக இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் இந்திரா காந்தி அவர்கள் பின்னால் அணிதிரண்டு நின்றார்கள். அதுபோல திரு நரேந்திர மோடி அவர்களின் பின்னால் நாம் நிற்க வேண்டும் அப்படின்றது தான் இன்றைய அவசியம். அதை எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முன்னோடியாக தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல் தலைவர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதனை வெகுவாக பாராட்டியதோடு அல்லாமல் இதன் சூத்திரதாரியாக திரு நரேந்திர மோடி அவர்களை பாராட்டி அவர் அந்த பதிவை மேற்கொள்கிறார், அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் அதுதான் அவசியம். எங்களுடைய தலைமைக்கு பின்னால் நாங்கள் எல்லோருமே அணிதிரண்டு நிற்கிறோம். எங்களுடைய முகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் அவருக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்ற தகவல்கள் தான் வந்தவண்ணம் இருக்கின்றன. நம்மை பொறுத்த வரைக்கும் போர் மூள வேண்டும், மக்கள் இறக்க வேண்டும், இதெல்லாம் கடந்து
தீவிரவாதம் என்பதற்கு சரியான தக்க பதிலடி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில இந்த முதல் கட்ட நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உள்ளபடியே அதற்காக நாம பாரத பிரதமர் அவர்களையும் நம்முடைய இந்திய இராணுவத்தையும் நாம் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.